So hey guys, welcome back to the channel. ரொம்ப நாள் கழிச்சு vlog போடுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பைக்ல vlog போடுறேன் actually. It's a sudden plan. Morning sunrise போலாம்னு பீச்சுக்கு. சரி அதை ஏன் ஒரு ரைடாவே பண்ணிடக்கூடாதுன்ட்டு ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸோட going towards ECR. So let's get into today's vlog. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. Let's begin. First கோவளம் கிட்ட போலான்னு யோசிச்சேன், பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 5:42க்கு சன்ரைஸ், ஆல்ரெடி 5 o'clock ஆயிடுச்சு. நான் அவ்வளவு தூரம் போகணும்னா எப்படியும் சாலிடா எனக்கு 40 minutes வேணும், ஹரி பரியில இருக்கணும். அதனால முன்னாடியே ஏதாவது ஒரு பீச்ல போயிடலாம். சன்ரைஸ் பார்த்துட்டு வேணா கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஸ்பின் மாதிரி மஹாப்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இந்த சன்ஷேட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, கண்டிப்பா வேணும் ப்ரோ. செம வெயிலா இருக்கு சென்னை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர் ரைடா நான் ECRல பைக் எடுத்துட்டு போறேன். சும்மா போயிருக்கேன் அந்த பீச்சுக்கு ஆர் சம்வேர் எல்ஸ். ப்ராப்பர் ரைடா போறதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். We reached ECR. ECRல ஒரு 20 minutes ரைடு போயிடலாம். அவங்கத்தால என்ன டிராபிக். எங்கடா போவீங்க, எங்க தாண்டா போறீங்க, அந்த மாதிரி டயலாக் தான். சாட்டர்டே ஸோ அப்படின்னு இல்லை ப்ரோ, எல்லாருக்கும் அவங்க வேலை இருக்கும். எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்களோ, சாட்டர்டே வெளியே போறாங்க அந்த மாதிரி. வர வர சென்னையில் நைட்டு 1 மணிக்கு வெளியே போனாலும் இந்த மாதிரி ஒரு ரஷ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி போயிடுவேன், சன்ரைஸ் பார்த்துருவேன் நினைக்கிறேன். இன்னைக்கு எந்த கிளவுட் இல்லாமல் ப்ராப்பர் சன்ரைஸ் ஆகும். லெட்ஸ் ப்ரே. எதுவும் செக் பண்ணல நான் கூகுள், ஜஸ்ட் டைமிங் பார்த்தேன், கிளம்பிட்டேன். கியர்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ரைடர் மைன் ஆகிறதுக்கு இப்போ தான் போடுறேன். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லை, டைட்டாக இருக்கு. ஓகே கைஸ், ரீச் ஆயாச்சு. பைக் அங்கே நிற்கிது. நான் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு யோசிச்சேன், நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஐ திங்க் க்ளவுடாக தான் இருக்கும், அப்படி தான் தெரியுது. பார்ப்போம். $5:50 ஆயிடுச்சு, இன்னுமே சன் வரல. வெயிட்டிங். எக்ஸாக்டாக அங்கே வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே guys, finally sunrise ஆயிடுச்சு. You can see time எல்லாம் பார்த்துருவீங்க. hope you like it. அப்படியே ஒரு ஷார்ட் ஸ்பின் மாதிரி எங்கேயா போயிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. பசிக்குது வேற. சீக்கிரம் எந்திரிச்சாலே இது ஒரு பிரச்சனை, பசி எடுத்துரும். இப்போதான் 6:30 ஆகுது. எங்க ஹோட்டல்ஸ் திறந்துருப்பாங்க? கொஞ்சம் தூரம் போயிட்டு டீ காஃபி ஏதாவது குடிக்கலாம். ஐ திங்க் இந்த மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் நான் இதுதான் vlog ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன்னு. ஹோப்ஃபுல்லி ரோடு கிளியரா இருக்கும் நம்புறேன். ஆங்கிள் செக் பண்ணல, கரெக்டாக தான் இருக்கும். பைக்கை ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர் ரைடுக்கு ECR கூப்பிட்டு வரேன்னா இதுதான். மழை யோசிச்சுட்டு இருந்தேன், மகா போகணும் ECR டிரைவ். என்னதான் அந்த ஒரு பிளேஸுக்கு போறோம் அந்த மாதிரி வந்திருந்தாலும் லைக் ஒரு ப்ராப்பர் ரைடா எடுத்துட்டு போகலாம் பைக்கை அப்படின்னு எடுத்துட்டு போறது ஒரு தனி ஃபீல் தான். பைக்கர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க இதை. நம்ம அதே ஊர்ல தான் இருப்போம், டெய்லி அதே ரோட்ல தான் போயிருப்போம். ஆனாலும் கியர் அப் பண்ணிட்டு ப்ராப்பரா போறப்போ அது ஒரு ஃபீல், அந்த ஃபீல் கொடுக்கும். அது நல்லா இருக்கும். நம்ம மைண்ட்ல எவ்வளவுதான் டிப்ரெஷன், சேட்னஸ், குழப்பங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரைடு ஷார்ட் ஸ்பின் தான். இது ஜஸ்ட் ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ். ப்ராப்பரா நம்ம அதை காலையில எந்திரிச்சு கிளம்பி கியர் அப் பண்ணி பைக்கை தொடச்சு அது போயிட்டு வரப்போ என்னதான் அந்த சேட்னஸ் எல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்போம், எதையுமே யோசிக்காம. நான் நிறைய பைக்கர்ஸ் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இருக்காங்க, ரைடர்ஸ் இருக்காங்க, பட்
ப்ராப்பர் கியர் அப் பண்ணி ரைடுக்குன்னு வர மாதிரி யாரும் வரல. நம்ம மாஹி ரைடிங் பீச் மாதிரி இங்க ஒரு ரைடிங் பீச் இருந்திருந்தா செமையா இருக்கும். 24 கிலோமீட்டர் ஸ்டில். இன்னைக்கு கொஞ்சம் கிளவுட் இருந்தனால அந்த சன் வந்து ஃபுல் பிரைட்னஸா கிடைக்கல. இன்னுமே பாருங்க அந்த ஒரு டல்னஸாவே தான் இருக்கு. கிளவுட் இல்லைன்னா சூப்பரா இருந்திருக்கும். அந்த கேப்ஷன் ஆக்சுவலா உண்மைதான். கார் ஜஸ்ட் மூவ்ஸ் த பாடி, பைக் மூவ்ஸ் த சோல்ங்கிறது வேற மாதிரி. அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றேன்னு தெரியுது. பட் இஃப் யூ ஃபீல் இட் யூ வில் நோ இட். முட்டுக்காடு ஏரி ஆக்சுவலா சன்ரைஸ் பாக்குறதுக்கு இங்க தான் பிளான் இருந்துச்சு. அந்த ஸ்டோன்ஸ்ல உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு. பட் லேட் ஆயிடுச்சு, அதனால அங்கேயே ஸ்டாப் பண்ணி. ஆக்சுவலி அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு நான் இங்கே வந்திருக்கலாம் ஒரே ஸ்ட்ரெச்சா. இட்ஸ் ஓகே. 19 kilometers. என்ன பண்றாங்க? ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு. இங்க ஏதோ ஒரு சைடுல ரோட்ல உள்ள போற மாதிரி வழி இருக்கு, போய் பார்க்கலாம். பிளாட்டா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம். ஒரு நினைச்சா சிரிப்பாதான் இருக்கு. அவன் ஆஃப் ரோட் வண்டியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க பாருங்க சும்மா பேஷன்ல தலைவர் ட்ரிபிள்ஸ் வேற போட்டு தள்ளி அழுத்திட்டு இருக்காரு மணல்ல. வேற லெவல். இந்த மாதிரி இருந்தா ஓட்டலாம். நிறைய வண்டிங்க போயிருக்கு. இழுக்குதே. இது வரைக்கும் தான் வர முடியுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, போட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அதோட வண்டி மாட்டிடும்னு நினைச்சேன். ரொம்ப உள்ள இறங்குது, அதான் வண்டி வெயிட்டு. ஒரு 2-3 பைக் இருந்துச்சுன்னா தைரியமா உள்ள இறக்கலாம். பாய்ஸ் இருக்காங்க, நம்பிக்கையில் தள்ளிடுவாங்க. தனியா மாட்டிடுச்சுன்னா அப்புறம் ஸ்டமினாவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, தள்ளவும் முடியாது. வண்டி ரொம்ப ஹீட் ஆகிடும். நோ டேக்கிங் ரிஸ்க் இன் when you are alone. வாவ், மரத்துக்கடியில். ஓகே கைஸ், மகாத் வரைக்கும் வந்தாச்சு. வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கோயிங் பேக் ஹோம். அவ்வளோதான். இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் லைக் a மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரைட், சன்ரைஸ் ரைடு, எப்படி வேணா எடுத்துக்கலாம். Hope you guys like this video. Next video பார்க்கலாம். Thanks for watching. Keep supporting. See you until then.